இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நமக்கு ஒரு பொருளை பார்த்தவுடனே அந்த பொருள் மீது ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு ஆசை வரலாம். அது ஒரு ஆடையாக இருக்கலாம், அல்லது பழக்கடையில் உள்ள பழங்களாக இருக்கலாம், தின்பண்டங்கள் விற்கின்ற அந்த கடைகளில் உள்ள பண்டங்களாக இருக்கலாம். எதுவானாலும் நம்மை ஈர்க்கும். அதுபோன்று ஒருவர் செய்கின்ற செயல் நல்ல செயலாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயலை நாமும் செய்யலாமே என்ற ஒரு ஆசை நமக்கு ஏற்படுவது இயல்பு. அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஆக இயேசு ஜெபிக்கும் பொழுது கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த நிலையிலே அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த அமைதி, அவருடைய முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை, அவரிடம் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, இவற்றை பார்த்த சீடர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. ஏன் நாமும் அவரை போல் ஜெபிக்கக்கூடாது என்ற ஆசையிலே ஆண்டவரிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், ஆண்டவரே, யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா என்று இயேசுவை பார்த்து கேட்க, இயேசு அவர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக ஜெபம் என்பது அடிப்படையில் ஒரு மனிதனின் மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கு, ஒரு மனிதன் மகிழ்ச்சியை, உண்மையான மகிழ்ச்சியை உணர்வதற்கு, தன்னை கடவுளோடு இணைத்துக் கொள்வதற்கு, இதற்குத்தான் ஜெபம் இன்றியமையாததாகிறது. அதேபோன்று சீடர்களும் அந்த நிலையை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றார்கள். நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அது தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நான் என்பது தனிமரம் அல்ல, மாறாக குடும்பம். என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் இறைவனுடைய அருளை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்று உணரக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆக அப்படி இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதன் வழியாக சொல்லுகின்றார். முதலாவதாக கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கடவுளை முதன்மையாக நாம் வைக்க வேண்டும். அதாவது கடவுளை போற்றியவர்களாக, கடவுளை புகழ்பவர்களாக, கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக. இதுதான் முதல் நிலையில், அதை ஜெபத் செய்கின்ற பொழுது முதல் நிலையில் இருக்க வேண்டியது இதுதான். இரண்டாவது, கடவுளுடைய திட்டம் இந்த மண்ணில் நிறைவேற வேண்டும். அதாவது அது என் வழியாக இருக்கலாம், யார் வழியாக இருக்கலாம். கடவுள் விரும்புவது என்னுடைய வாழ்விலும், என்னுடைய குடும்பத்திலும், இந்த மண்ணிலும் நடக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன சொல்லிக் கொடுக்கின்றார், மற்றவர்கள் செய்கின்ற தவறு, எனக்கு எதிராக மற்றவர்கள் தவறு செய்யலாம், அதை நான் மன்னிப்பது போல. அப்படி என்றால் எனக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் அந்த தவறை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட தவறாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் மன்னிக்கின்ற பொழுது அதே போல் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கேட்க சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீ மற்றவரை மன்னித்து விட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள், ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது சாதாரணமாக அமர்ந்துவிட்டு எனக்கு அதை கொடுங்கள் ஆண்டவரே, இதை கொடுங்கள் ஆண்டவர் என்று கேட்பது மட்டுமல்ல. அது ஜெபத்தின் ஒரு பகுதி. ஆனால் உண்மையில் ஜெபம் என்னவென்றால் கடவுளை புகழ்வது. இரண்டாவது, கடவுள் திட்டத்தை நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிப்பது. மூன்றாவது, பிறரையும் மன்னித்து நாமும் மன்னிப்பு கேட்பது. நான்காவது, கடவுளுடைய பாதுகாப்பில் நாம் எப்பொழுதும் இருப்பதற்கு நம்மையே நாம் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. ஆக இவற்றை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இயேசு அன்றைக்கு அந்த நேரத்தில் உணர்ந்த அந்த அமைதி, மகிழ்ச்சி, இன்பம் அனைத்தையும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பெற முடியும். ஆகவே இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை வார்த்தையில் மட்டும் நிறுத்திவிடாமல் செயலிலே நாம் செய்ய வேண்டிய ஆற்றலை வேண்டி இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.